ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசன்ல இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல ஆர்சிபி வந்து படுபயங்கரமா வந்து ஆடிட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து டேபிள் டாப்பரா வந்திருக்காங்க. அதுலேயும் வந்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து அபாரமான ஒரு ஆட்டத்த வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ வந்து 6 பந்தில் 6 சிக்ஸர்கள அடிச்சு ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ஒரு ட்ரீட் குடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போதைக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஆர்சிபி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா பிளே ஆஃப்க்கு வந்து போயிருவாங்க. 10 கேம்ல ஆடியிருக்காங்க. 14 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னும் ஒரு கேமில் ஜெயிச்சாங்க அப்படின்னாலே அஃபிஷியலாக அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு வந்து தகுதி பெற்றுடுவாங்க. இன்னும் 4 கேம் இருக்குது. ஆர்சிபி அடுத்ததாக யார் யார் கூடலாம் மோத போகிறாங்க அப்படின்னா, சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் இருக்குது, லக்னோ கூட ஒரு மேட்ச் இருக்குது, ஹைதராபாத் கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஆர்சிபிக்கு ஃபைனல் மேட்ச் வந்து கேகேஆர் கூட வந்து இருக்குது. 4 கேம் இருக்குது. 4ல் நிச்சயமாக 1ல் வந்து ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக வந்து ஜெயிச்சிடலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு ஆர்சிபி அணியினுடைய பிளான் என்னவாக இருக்கும்னா, முதல் 2 இடத்த வந்து பிடிக்கணும். 4 கேமில் முடிஞ்சால் 4க்கு 4 ஜெயிக்கணும். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ மேட்சஸ் வந்து ஜெயிச்சு முதல் 2 இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டு குவாலிஃபயர் 1ல் வந்து ஆடணும் அப்படிங்கிறது தான் ஆர்சிபி டீமோட பிளானாக வந்திருக்கும். இந்த மாதிரி ஆர்சிபியில் வந்து அந்த லீடர் போர்டு எடுத்துக்கிட்டோன்னா, அதில் விராட் கோலி அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் டாப் 5க்குள்ளே வந்து இருக்கார். ஜென்ரலாக வந்து ஒரு டீம் வந்து கப்பு வாங்கணும் அப்படின்னா, அந்த டீமில் இருக்க பேட்டர் பவுலர் 2 பேருமே வந்து ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் அந்த லிஸ்ட்டில் வந்து வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் மேக்ஸிமம் அவங்களால வந்து கப்பு வாங்க முடியும். அப்போ வந்து பேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, விராட் கோலி டாப் 5க்குள்ளே வந்து வராரு. பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போதைக்கு வந்து பர்பிள் கேப் வந்து ஹெசல்வுட் தான் வந்து வச்சிருக்காரு. ஹெசல்வுட் வந்து அதிக விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இன்னொரு புறம் இந்த சீசனில் ஆர்சிபிக்கு வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. புவனேஸ்வர் குமார் வந்து ஹெசல்வுட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்காரு. அதே மாதிரி குருணால் பாண்டியா மும்பையில் இருந்த வரைக்கும் எத்தனையோ மேட்சஸில் ஆடின போதிலுமே கூட இந்தளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு குருணால் பாண்டியாவுக்கு கிடைச்சதில்ல. அவரும் வந்து பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்ததில்ல. பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே ஆவரேஜாக தான் வந்து பண்ணார். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்சிபி டீமுக்கு வந்த பிறகு மெயின் பவுலராகவே வந்து மாறிட்டார். பேட்டிங்லேயே வந்து லாஸ்ட் கேமில் டெல்லிக்கு அகைன்ஸ்டாக ஆர்சிபி ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருணால் பாண்டியா தான். ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹெசல்வுட் 19வது ஓவரில் வந்து மாஸ் பண்ணி அந்த ஓவரில் பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்து தனியாலாம் டீமை ஜெயிக்க வைக்கிறாரு. இன்னொரு புறம் வந்து டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் மற்ற பேட்டர்ஸ் எல்லாம் வந்து சொதப்பினப்ப உள்ளே வந்த குருணால் பாண்டியா, விராட் கோலி கூட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பொறுமையாக ஆடிருப்பார். பட் உள்ளே வந்த குருணால் பாண்டியா அதிரடியாக ஆடி டீம் வந்து ஜெயிக்க வச்சிருப்பாரு. இந்த மாதிரி இப்போ ஹெசல்வுட், விராட் கோலி ஓப்பனிங்கில் வந்து கோலி கூட சேர்ந்து ஃபில் சால்ட் வந்து நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ பவுலிங்கு பேட்டிங் அப்படின்னு ரெண்டுமே வந்து செம ஸ்ட்ராங்காக வந்துருக்கு. அடுத்ததாக வந்து சிஎஸ்கே கூட ஆர்சிபி வந்து பலப்பரீட்சை நடத்த போகிறாங்க. ஆர்சிபி கேமில் ஆடுறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து பஞ்சாப்பை வந்து எதிர்கொள்கிறாங்க. சிஎஸ்கே இந்த சீசனில் 9 கேமில் 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. இன்னும் 5 கேம் இருக்குது. இன்னும் 5 கேமில் சிஎஸ்கே ஜெயிச்சா கூட அதிகபட்சம் 14 பாயிண்ட் தான் வாங்க முடியும். ஸோ சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு வந்து வர முடியாது. இருந்தாலும் வந்து இருக்கிற கேம்ஸ்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி விராட் கோலி தொடர்ந்து வந்து தீவிரமாக ப்ராக்டிஸ் மேற்கொண்டு வந்துட்டுருக்காரு. அதில் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா 6 பந்தில் 6 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு. ஸோ இது வந்து ரசிகர்களை மேலும் வந்து உற்சாகமடைய வச்சிருக்கு. ஏன்னா வந்து கடந்த சீசன்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து நல்லா வச்சிருக்காரு. நல்லா ஆடுறாரு. அதிரடியாக ஆடி ஃபில் சால்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கிறப்ப 6 பந்தில் 6 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. எல்லாமே வந்து பெரிய சிக்ஸர்கள் தான். எல்லாம் 85 மீட்டருக்கு மேலே தான். அதில் 100 மீட்டருக்கு மேலே சில சிக்ஸர்கள் வந்து விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இந்த முறை வந்து கண்டிப்பாக கப்பு வந்து ஆர்சிபிக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்றி.